ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட நம்ம இந்த சால்னா செஞ்சிடலாம். அதுக்கு எப்படி என்னென்ன பொருள் நம்ம போட போகிறோன்னா, ஒரு வானல் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கூட வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 7-8 முந்திரி பருப்பு, அடுத்தது ஒரு 4 பட்டுத்துண்டு, ஒரு 4 கிராம்பு, 3 தக்காளி, பல்லாரி நறுக்குனது ஒரு 3 பல்லாரி, எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இதை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குவோங்க. இந்த சிக்கன் சால்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கும் சரி, நம்ம பரோட்டா சப்பாத்திக்கும் சரி, ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துக்குவோங்க. ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும் தேங்காய். இதை எல்லாமே ஒரு கண்ணாடி பதத்துக்கு நான் வதக்கி இதை ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆயில் எதுவும் நம்ம ஊற்ற வேணாம். இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுக்குவோம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லிப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இதையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கணும். அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பையும் சேர்த்துக்குவோம். நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். இது ஒரு 300 கிராம் அளவு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான் இது. அதையும் சேர்த்துக்குவோம். கழுவி ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே அரைப்பக்கம் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகும்போது நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிக்குவோம். ரொம்ப ஈஸியான செய்முறையில் நம்மளுக்கு சிக்கன் சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த பரோட்டாவுக்கு தான் இந்த சால்னா செஞ்சோம். சூப்பரான சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.